ஒரு நாளிலே இயேசு உயிர்த்தெழுந்தார். திருச்சபைகளிலே இந்த நாளிலே உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி வாதாடுகிறவர்களும் இருக்கிறார். ஆனால் உலகமெல்லாம் இந்த நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று அவரை ஆராதிக்கும் போது நாமும் ஆராதிப்பதிலே எந்த தவறும் இல்லை. அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுறதெல்லாம் நாம கேட்டு செய்ய முடியாது, பதில் சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது, அதை நிரூபித்து காட்டிக் கொண்டு இருக்க முடியாது. ஆகவே நம்ம ஒரு வாரத்தின் முதலான அதிகாலையில் இருந்தால் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. வாரத்தின் முதலான அதிகாலை என்றால் அது என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இப்படிப்பட்ட ஒரு நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். இப்படிப்பட்ட ஒரு நாளிலே தான் யோவான் செவி ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அதனால ஒரு ஞாயிற்றுக்கிழமையில தான் இயேசு வருவார்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அந்த சபையில எல்லாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைங்களை அப்படியே அள்ளிட்டு போயிடுவார். அல்லேலூயா. அவன் அள்ளி கொண்டு போவார் பரலோகத்துக்கு என்று நினைக்கிறேன். என்னென்றால் ஞாயிற்றுக்கிழமை அவர் முக்கியப்படுத்துகிறார். அல்லேலூயா. மூன்றாம் நாளிலே நிறைய சம்பவங்கள் பூமியில நடந்தது. இயேசு மூன்றாம் நாளிலே கல்யாண வீட்டிலே அற்புதங்களை செய்தார். அதனால மூன்றாம் நாள் என்பது ஒரு விசேஷமான ஒரு நாள். நாள் இயேசு உயிர்த்தெழுந்தான நாளை நாம் இந்த நாளில் சிந்திப்போம். அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடுவோம். உலகத்தில் எத்தனையோ காரியங்களை மனிதன் அழிந்து போகிற மனிதனுக்காக கொண்டாடுகிறார். ஆனால் அழியாத இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு, என்றென்றும் வாழுகிற இயேசுவுக்கு நாம் அவரை கொண்டாடுவதிலே தவறு இல்லை. அல்லேலூயா. ஆமா, அவரை நாம் கொண்டாடும். வெளிப்படுத்தல் 1:12 நாம் வாசிக்கிறோம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுவே சொல்லுகிறார். யார் சொல்றது? இன்னொரு பேர் சொல்லல, இயேசுவே சொல்லுகிறார். இயேசு பொய் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மறுத்தரணும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. ஆகவே அவர் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்றார். உயிரோடு இருக்கிறேன் என்று ஒரே சொல்றார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறேன் இல்ல. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அநேகரை உயிரோடு எழுப்பினார். நான் இன்னொரு விதவையின் மகன், யாவீருடைய மகள்,
லாசரு இவர்களை தான் என்ன செய்யறாங்க, உயிரோடு எழுப்பினார். ஆனால் அவர்கள் மறுபடியும் மறித்து விட்டார்கள், மறுபடியும் மறித்து மனுக்கு மண்ணாய் போய்விட்டார்கள். நான் இயேசு உயிரோடு இருந்து சதாகாலமும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அவங்க உயிரோடு இருந்து மறித்தாங்க, இவர் உயிரோடு இருந்து ஜீவிக்கிறார். அல்லேலூயா. என்றென்றும் வாழுகிறவர், நீடித்த ஆயுசுள்ளவர். அல்லேலூயா. நேர்வழியாய் வாழுகிறவர், என்றென்றும் வாழுகிறவர். ஆகவே அவரை நாம் ஆராதிப்பது நல்லது. அதனால இயேசு சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி. அதே நான் இடத்துல நான் வாசித்த மத்திய 28ஆம் அதிகாரத்தில் தான் உங்களுக்கு செய்திகள் ஆயத்தமாக கொடுக்கிறது. 28ஆம் அதிகாரத்தில் அவர்கள் என்ன செய்தாங்களாம், காசு கொடுத்து இயேசுவை கடவாடி கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லி அதை சொல்லி அனுப்புறாங்க. அவரை என்ன செய்தாங்க, கடவாய் கொண்டு போய் விட்டார்கள், அவர் உதிர்த்தவில்லை என்று சொல்லி லஞ்சம் கொடுத்து, லஞ்சம் அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க, இப்பதான் கொடுக்குறாங்க, நம்ம பேசுறோம், அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க. இயேசு உயிர் தெரிந்தான்னு போய் என்ன செய்யுங்க, பொய்யா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய் எத்தனை நாளைக்கு நிலைக்கும்? பொய் நிலைக்காது. அல்லேலூயா. பொய் நிலைக்காது, சத்தியம் தான் நிலைக்கும். அல்லேலூயா. உண்மை என்றைக்கும் நிலைக்கும். உண்மையுள்ள மனுஷர்களாய் நாம் இருக்கணும். உண்மையுள்ள மனுஷர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அதனால உண்மையை நாம் சொல்லணும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மை. ஆகவே அப்போஸ்தலர் 4:33 நாம் வாசிக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் மேலே கர்த்தருடைய கிருபை பூரணமாய் இருந்தது என்று வாசி. ஏனென்றால் அங்க என்ன செய்யறாங்க, துர்ச்செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுதல அவரை கடவா என்னவோ கொண்டு போயிட்டாங்க போய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதன் மத்தியில அப்போஸ்தலர் என்ன செய்யறாங்க, மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார், திறந்து விட்டார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமானார். முதல் தரிசனம் யாருக்கு? முதல் தரிசனம் மகதலேனா மரியாளுக்கு. இரண்டாவது தரிசனம் ஸ்திரீகளுக்கு, கணவரை தேடி வந்த ஸ்திரீகளுக்கு. மூன்றாவது தரிசனம் கிராமத்துக்கு போகிற சீசர்களுக்கு. நான்காவது தரிசனம் சீமோன் பேதுரு தனிமையா இருக்கும்போது அவருக்கு தரிசனமானார். ஐந்தாவது சீசர்கள் பூட்டியிருந்த வீட்டுகள் தரிசனமானார். ஆறாவது 11 பேர் இருந்த வீட்டிற்குள் பிரவேசித்து சமாதானம் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தினார். அங்கே தோமா இருந்தான். தோமா அவன் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிருந்தான். அவனையும் அந்த வீட்டுக்குள்ள போய் என்ன செய்தார், சந்தித்து, கூட்டியிருந்த வீட்டுக்குள் சந்தித்து, தோமாவே ஏன் சந்தேகப்படுகிறாய் என்று சொல்லி சந்தேகத்தை நீக்கினான். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் சந்தேகத்தை நீக்குகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியங்களில் எதுலையுமே உங்களுக்கு என்ன வரக்கூடாது, சந்தேகமே வரக்கூடாது. அல்லேலூயா. சொன்னாரா, செய்வார். அல்லேலூயா. ஆகவே ஏழாவதாக கலிலேயாவிலே சீசர்களுக்கு தரிசனமானார். எட்டாவது 7 பேர் கலிலேயா கடலிலே போய் மறுபடியும் மலைகளை தூக்கி கொண்டு போய் மீன் பிடிக்கும் போது அவர்களுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. 9வதாக 12 சீசர்கள். ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டாங்கல்ல, செத்து போனாங்கல்ல யூதாஸ், அதுக்கு பதிலாக மத்தியான ஒருத்தனை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 12 பேர் இருக்கிற இடத்துல வந்து தரிசனமானார். ஒரு எல்லாம் சொல்லுவோம் இல்ல, 12 சீசர்கள் மறுபடியும் ஒரு ஆள் சேர்த்து 12 பேராக ஆயிட்டாங்க. 10வதாக 500 பேருக்கு அதிகமானவர்களுக்கு என்ன செய்தாரா, தரிசனமானா. இப்படியாக 40 நாட்கள் இயேசு உயிர்த்தெழுந்து தரிசனம் கொடுத்து
அவருடைய பின்மாற்றங்கள் இருந்து அவர்களை மறுபடியும் உயிர்ப்பித்து அவர்களை மீண்டும் அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கும்படியாக அவர்களுக்கு போதித்து அவர்களை என்ன செய்தார்? உற்சாகப்படுத்தினார். உற்சாகப்படுத்தி அவர்களை தன்னுடைய ஊழியங்களை செய்ய அவர்களை ஆயத்தப்படுத்தினார். ஆகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட துர்ச்செய்திகளை மக்கள் நம்புகிறார்கள் என்று சொல்லி மறுபடியும் 40 நாள் இருந்து என்ன செய்தாரு? மறுபடியும் ஊழியம். இல்லையா? உயிர்த்தெழ முன்னாலே ஊழியம், உயிர்த்தெழுந்த பிறகும் ஊழியம். 40 நாள் சுற்றி சுற்றி வந்து என்ன செய்தாரு? எல்லாரையும் சந்தித்து மறுபடியும் சந்தித்து அப்படிதான் ஊழியம் செய்ய வேண்டும். நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? விடுவிடா ஏன் வரலன்னு கேட்க வேண்டியது. இல்லையா? ஆமாம், வாங்க சிஸ்டர், வாங்க சகோதரனே, வாங்க அன்னைக்கு வாங்க, குடித்துக்கு வாங்க, ஜபத்துக்கு வாங்க, உபவாசத்துக்கு வாங்க, பின்வாங்கி போயிடாதீங்க என்று என்ன செய்ய வேண்டியிருக்கு? சொல்லிக்கிட்டே ஒரு சொல்லுவா. ஆமா, அது நம்ம விழுந்த ஒரு கடமை, நம்ம சொல்லிதான் ஆகணும். அப்படியாக துர்ச்செய்திகளை நாம் நம்பக்கூடாது. ஆண்டவர் சொன்னார் யோவான் 2:19, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3ஆம் நாளிலே எழுப்புவேன். இடித்து போடுங்கள். அவருடைய சரீரத்தை குறித்து சொல்றாரு. இந்த சரீரத்தை என்ன செய்ய? இடிச்சு போடுங்க, உடைச்சு போடுங்க, நொறுக்கி போடுங்க, மண்ணுக்கு மண்ணா போடுறா, ஒண்ணுமில்லாம அழிச்சிருக்கா. 3ஆவது நாள் செய்ய உயிரோடு. அல்லேலூயா. அப்படியே இயேசு கிறிஸ்து சொன்னதை செய்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு என்ன செய்தார் என்று கேட்டால் 1 Peter 2:24 நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. பிலிப்பியர் 2:8 மரணபரியந்தம் கீழ்ப்படிதலை அவர் ஏற்றுக்கொண்டு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். கொலோசியர் 2:16 கையெழுத்து குறைத்து போட்டார். டாக்குமெண்ட் அவன் சாக்கா நிறைவேற்றுகிறான். ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்கான். அவரை குற்றப்படுத்தி நீங்க எப்படி சொன்னீங்க, ஏன் எப்படி செய்யறீங்க, ஏன் அப்படி சொன்னீங்க, எப்படி செய்யறீங்க, அந்த ஒரு டாக்குமெண்ட் வச்சு அவன் நியாய தீர்ப்பை கொண்டு வந்திருக்கான். எல்லாருக்கும் என்னதான்? நரகம். என்னது? நரகம். நான் மட்டும் போக முடியாது, என்னோட எல்லாரையும் சேர்த்தான் கொண்டு போவேன் சொல்லி ஒரு டாக்குமெண்ட் எழுதி ஆண்டர்கிட்ட கொடுத்தான். கொள்ளடா அவங்க வாங்கி என்ன வச்சாரு? இழிச்சு போட்டேன். அவங்களே சொல்லுங்க. அது ஒண்ணுமில்லாம இறைச்சிட்டாரு, அழிச்சு போட்டார். அல்லேலூயா. அழித்து போடுவான் ஆண்டவர், அழித்து போடுவார். ரோமர் 6:6 வாசிக்கிறோம். பழைய மனிதனை அழித்தார். பழைய சுவாபங்கள், பழைய குணங்கள், பழைய சடங்காச்சாரங்கள், பழைய உத்தரகாராதனைகள் எல்லாத்தையும் ஒழித்து விட்டார். அல்லேலூயா. உங்களை புது சோசியாய் மாற்றி இருக்கிறார். எபேசியர் 2:16 வாசிக்கிறோம். பகையை ஒழித்தார். பகையை என்ன பகை? ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும் பகை. ஆதியிலே அந்த பகை ஏற்பட்டுருச்சு. என்னாச்சு? பகை ஏற்பட்டு விட்டது. அதனால அந்த பகையை ஆண்டவர் அழித்து போட்டார் சிலுவையிலே. அல்லேலூயா. ஒழித்து போட்டார். பகையை ஒண்ணுமில்லாம ஆக்கி இருதரத்தாரையும் சமாதானமாக்கினார். அல்லேலூயா. ஆமா, ஆதாமுடைய சந்ததியாகிய நமக்கும் தேவனுக்கும் இருந்த சண்டை, பகை எல்லாம் நீங்கி சமாதானம் ஏற்பட்டு விட்டது. சொல்லுவா. ஆகவே கடைசியா நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 2:14 வாசிக்கிறோம். மரணத்துக்கு அநியாய பிசாசை மரணத்தினாலே அடித்தார். அல்லேலூயா. முள்ளால அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மரணத்துக்கு அநியாய பிசாசை மரணத்தினாலே அடித்தார். அல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் பரலோகத்திற்கு கடைசியாக 7வதாக ஒரு புதிய மார்க்கத்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அதுதான் இயேசுவின் மார்க்கம். அல்லேலூயா. இயேசுவின் பாதை. அல்லேலூயா.
இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் மரித்தார், ஆனால் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார். கடைசியாக யோவானுக்கு பத்மதீவிலே தரிசனமானார். அல்லேலூயா. ஐயா அவன் தான் சொல்றாரு, இதோ சதா காலங்களே என்ன செய்றேன். ஐயா நீங்க மறைச்சிட்டீங்களே, எப்போ உயிர் தெரிஞ்சீங்கன்னு கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். யோவா பரலோகத்தில் போய் அவர் சொல்றாரு, மறித்த உண்மைதான்ப்பா, ஆனா இதோ சதா காலங்களிலும் என்று அவருக்கு சொல்லுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நாம் கொண்டாடுகிறோம். அநேகர் அதை கொண்டாடுறதோட சொல்லி விட்டுறாங்க. அடுத்த வாரத்துல இயேசு இல்லாத போல இருக்குது, இயேசு உயிர்த்தெழாத போல, அவர் இல்லாத போலவே நம்ம என்ன செய்யணும் இருந்ததும். ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி உற்சாகமாய் அவரை ஆராதிக்கும். அல்லேலூயா. பண்டிகையாக நாம் ஒவ்வொரு வாரமும் அவரை கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. கொண்டாடுவோம் 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 அவரைகள் கொண்டாடுவோம் இயேசு ராஜா இயேசு உயிர்த்தெழுந்ததனாலே நமக்கு என்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இயேசு உயிரோடு இருப்பதால் முதலாவதாக பார்க்கிறோம். இயேசு உயிரோடு இருப்பதனாலே நமக்கு போதும் என்ற ஒரு திருப்தி ஏற்படுகிறது. சொல்லுவோம், போதும் என்ற திருப்தி ஏற்படுகிறது. அப்ப உயிரோடு இருக்கிறார், அது ஒரு திருப்தி. அல்லேலூயா. அது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. உயிரோடு இருக்கிறார். சுத்து போயிட்டாருன்னா துக்கம். துக்கத்தை மாற்றதான் 53:4 சொல்லப்பட்டிருக்கு. துக்கங்களை சுமந்தா, துக்கங்களை சுமந்தா, சந்தோஷத்தை நமக்கு தரவை உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. துக்கம் சுமந்து எல்லாம் முடிச்சிட்டாரு. சிலுவையில சொன்னார், எல்லாம் முடிந்தது, எல்லாமே. ஆமா, துக்கத்துக்கு முடிவு, பிரச்சனைக்கு முடிவு, வியாதிக்கு முடிவு, எல்லா முடிவும் கொண்டு வந்துட்டார் சிலுவையில. அதை நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்ம நீதிமானா மாற்றுறதுக்கு தான் அவர் உயிர்த்தெழுந்தார். பாவ சாப ரோகங்கள் எல்லாம் நீக்கி உங்களை நீதிமானா மாற்றுறதுக்கு தான் உயிர்த்தெழுந்திருக்கிறார். நீங்க பாவத்திலே ஜீவிப்பதற்காக இல்லை, மறுபடியும் பாவத்தை செய்வதற்காக இல்லை, ஒரு விடுதலை. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கதான் அவர் உயிர்த்தெழுந்தார். ஆனால் மீண்டும் பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மீண்டும் பாவம் செய்கிறவன் இயேசுவை மறுபடியும் சிலுவையில் என்ன செய்யறானா கொண்டு போய் அறைகிறான்னு சொல்லியிருக்கு. அதனால ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யும் போதெல்லாம் அவரை சிலுவையில் அறைகிறோம் என்பதை மறந்துடாதீங்க. பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழுங்க. அல்லேலூயா. பரிசுத்தமான வாழ்க்கையை இயேசு உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. பிலாத்துக்கு முன்பாக அவர் குற்றப்படுத்தி பாவம் செய்தார் என்று சொல்லி தவறு செய்தார், தேவனுக்கு துரோகம் செய்தார் என்று அவரை நிறுத்தி இருக்கும் போது, அவர் ஒரு வார்த்தையும் பதில் சொல்லாமல் இருக்கும்போது பிலாத்து சொன்னார், இவர் ஒரு நீதிமான். அல்லேலூயா. இவரில் ஒரு குற்றமும் நானே என்று கை கழுவி அவர் சர்டிபிகேட் கொடுத்துட்டார். இவர் நீதிமான். அல்லேலூயா. யூதர் முறைப்படி அவன் சொன்னான், பிலாத்து சொன்னான், உங்க முறைப்படி எதையும் செய்யறீங்களா அவருக்கு அப்படின்னு சொல்லி. அவங்க யூதர்கள் சொன்னாங்க, இல்லையா எங்க முறைப்படி நாங்க செய்யணும். அவங்க யூதர் முறைப்படி சிலுவையில போடுறதில்ல. தேவ சித்தம் எப்படி நிறைவேறுன்னு சொல்லி அவங்க எல்லாரும் சொல்றாங்க, எங்கயா நாங்க எங்க முறைப்படிலாம் செய்ய மாட்டோம், உங்க முறைப்படியே செய் அப்படின்னு சொல்லி ரோமர் கையில ஒப்பு கொடுத்துட்டாங்க. அதனால ரோமா தேசாதிபதியை பிலாத்து என்ன பண்ணிட்டா, நீங்க அவங்க கேட்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க குற்றம் இல்லை,
அதை கையில கழுவி நீதிமான் சர்வீஸ் கொடுத்து நீங்களே பார்த்துக்கோங்கன்ட்டான். பார்த்தீங்களா? அதனால தான் அவர் சிலுவையில் போடப்பட்டார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல அந்த பஸ்கா ரத்தத்தை வீடுகளிலே தெளிக்கும் போது எப்படி தெளிக்க சொன்னாரு? இப்படி தெளிக்க சொன்னார். வீட்டின் நிலைக்காலில தெளிக்கணும், இப்படி தெளிக்கணும், இப்படி தெளிக்கணும். சொல்லுங்க. சிலுவையின் அடையாளம் அங்கே வந்து விட்டது. அடையலையா? சிலுவை வந்து விட்டது. ஆதாம் பாவம் செய்த போதே சிலுவை வந்து விட்டது. அடையலையா? இந்த மரத்தில் உண்டான பாவத்தை நீக்குவதற்காக இயேசு மரத்திலே தொங்கினார். பழமும் சாரும் அந்த பழங்களிலே இருக்கிறதுனால இயேசு வானத்து பூமிக்கு நடுவாக ஒரு பழம் போல அவர் கனியாகவும் பழமாகவும் என்ன செய்தார்? சாராகவும் தொங்கி ஜீவனை கொடுத்தார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உயிர் தெழுந்ததினாலே நமக்கு போதும் என்ற ஒரு திருப்தி ஏற்படுகிறது. அன்றைக்கு யாக்கோபின் வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்தது. நம்முடைய மகனை 17 ஆண்டு வரைக்கும் வளர்த்த மகனை, செல்லப்படியாக வளர்த்த மகனை சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி வராந்தரத்துக்கு அனுப்பின போது அவர்கள் அவனை பிடித்து என்ன செய்யறாங்க? அடித்து ஒரு குழியில போட்டு அப்புறம் என்ன செய்யறாங்க? எகிப்துக்கு வியாபாரிகளுக்கு வித்து போட்டாங்க. அப்படி அங்க போய் நம்ம இவங்க என்ன பண்ணிட்டாங்க? 10 பேரும் சேர்ந்து சகோதரர்கள் 10 பேரும் ஒரு ஆட்டை அடிச்சு கையை சாப்பிட்டு அந்த தோலை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? அந்த யோசேப்பின் வஸ்திரத்தையும் காட்டிட்டாங்க. அந்த வஸ்திரத்தை தான் ரத்தத்துல முக்கி அவங்க அப்பாட்ட கேட்டாங்க, அங்க பாருங்கப்பா, உங்க மகன் என்ன அவன் ஏன் தனியாக அனுப்புனீங்க? அதை பாருங்க, செத்தே போயிட்டான். மிருகங்கள் ஏதோ அடிச்சு சாப்பிடுச்சு பாருங்க, வஸ்திரம் தான் கிடந்தது, எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அப்படி போய் சொன்னாங்க. 15 ஆண்டுகளாக யாக்கோபு அவரை நம்பி இருந்தான், துக்கத்தோடு இருந்தான், புலம்பிக் கொண்டே இருந்தான். என் மகன் மரித்து போனாரே என்று சொல்லி கவலையோடு கண்ணீரோடு 15 ஆண்டுகள் ஆயிற்று. தேசமெங்கும் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுதே அந்த யாக்கோபு பிள்ளைகளை எகிப்துக்கு அனுப்பினான். எகிப்திலே தானியம் இருக்கிறது என்று சொல்லி கேள்விப்பட்டு அனுப்பின போதே அங்கே யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த செத்து போனார் என்று சொல்லி சொன்ன அந்த 10 பேரும் இப்ப என்ன சொல்றாங்க? யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு உயிரோடு இருக்கிறார், எகிப்திலே இருக்கிறார், எகிப்து தேசத்துக்கு பெரிய அதிகாரியா இருக்கிறார், ராஜாவாக இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் தான் சொல்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இல்லை என்று சொல்ல நாளைக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இயேசுவை நம்பாதவங்க நாளைக்கு நம்புவாங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காலங்கள் வரும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. முந்தினவர் பிந்தினவராக இருப்பார்கள், பிந்தினவர் முன்னாடி இருப்பார். அதனால அவங்கெல்லாம் அப்பா இப்படி பிந்திட்டாங்க, அந்த வரப்போற நரகத்துக்கு தான் போறாங்க என்று சொல்லி நம்ம தீர்ப்பு சொல்றோம். அவங்க நமக்கு முந்தினா முந்திடுவாங்க. அல்லேலூயா. கல்லை மத்தியெல்லாம் முந்திட்டான், ஆண்டவரை விசுவாசிக்க எல்லாம் இருக்கான், கல்லை முந்திட்டான் மத்தியில அதுபோல முந்தி கொள்வாங்க. எல்லாரும் ஆண்டவரத்தில் வருவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததினாலே, அவர் உயிரோடு இருப்பதனாலே அவர் உயர்ந்திருக்கிறார். அவர் உயர்ந்திருக்கும் போது எல்லாரையும் இழுத்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் உயர்த்தப்பட்டார், உயிரோடு எழுந்து உயர்த்தப்பட்டார். உயர்த்தப்பட்ட இயேசு நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு அதை நம்பினார். கடைசியில அவர்களே வந்து சொல்லும் போது அவன் என்ன சொல்லுகிறான்? ஆதியாகமம் 45:28 சொல்லுகிறான், அப்பொழுது இஸ்ரவேல் யாக்கோபு, என் குமாரன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறானே, அது போதும். அல்லேலூயா. அதே போதும் எனக்கு. இந்த 10 குமாரர்களை விட என் மகன் யோசேப்பு உயிரோடு இருப்பது எனக்கு போதும். அல்லேலூயா. ஆமா, உலகத்தின் ஆசீர்வாதங்களை விட, உலகத்தின் செல்வங்களை விட, பட்டங்கள் பதவிகளை விட இயேசு உயிரோடு இருக்கிறார், அது போதும். அல்லேலூயா.
ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்திலே நான் ஒரு தைத்தரனாக லாசர் போல காணப்பட்டாலும் இயேசு உயிரோடு இருப்பதனால எனக்கு போதும். ஹல்லேலூயா. அதை யாக்கோபு சொன்னான். போதும் என்ற ஒரு திருப்தி அவனுக்கு ஏற்பட்டது. ஹல்லேலூயா. போதும் என்ற திருப்தி. நான் மரணம் அடைந்தவனே அவனை போய் பார்ப்பேன் என்று சொன்னான். அது போலவே அவன் போய் பார்த்தான். ஹல்லேலூயா. ஆமா, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான அது போதும், என் வாழ்க்கைக்கு அது போதும், என் பஞ்சங்கள் தீர்ந்துவிடும், என் கஷ்டங்கள் தீர்ந்துவிடும், என்னுடைய துக்கம் மாறிவிடும் என்று சொல்லி யாக்கோபு விசுவாசித்தது போலவே அழைப்பு வந்தது. ஒரு நாளில் எகிப்துக்கு வாருங்கள் என்று சொல்லி வண்டிகளை எல்லாம் அனுப்பினான். ஹல்லேலூயா. வண்டிகளை எல்லாம் பார்த்து போது யாக்கோபின் ஆவி என்ன பண்ணுச்சான்? உயிர்த்தது. என்ன பண்ணா? அந்த ஆவி, செத்து போன ஆவி, என் மகன் மரித்து போனானே என்று 15 ஆண்டுகளாக கண்ணீரோடு வாழ்ந்த யாக்கோபின் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவியும் உயிர்த்தெழ வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களுடைய ஆவி உயிர்த்தெழ வேண்டும். உங்களுடைய ஆத்மா, சரீரம் உயிர்த்தெழ வேண்டும். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஜீவன் உங்களுக்குள்ளே வர வேண்டும். இயேசு உயிரோடு இருக்கிறார் சொல்லிக்கொண்டே இருங்க. உங்க மேல கிருபை இறங்கிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இயேசுவே நீ உயிரோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த கிருபை என்ன செய்யும்? அவருடைய கிருபை இறங்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாரும் வாய்த்தரம் சொல்லுங்க. ஆண்டவரே, இயேசுவே, நீ உயிரோடு இருக்கிறேன், அது போதும், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 நாம் கடந்து செல்வோம். ஆகவே யோசேப்பு யாக்கோபு எகிப்துக்கு போகும்போது அவருடைய கஷ்டமெல்லாம் தீர்த்து வச்சு. ஹல்லேலூயா. யோசேப்பை பார்த்தபோது அவன் ஒரு நல்ல ஒரு அரண்மனையை கொடுத்தான், ஒரு தேசத்தையே கொடுத்துட்டான். என்ன தேசம்? யாக்கோபு எகிப்திலே குடியிருந்த நாட்டுக்கு என்ன பேரு? கோசேன் நாடு. கோசேன் நாடு. பார்த்தீங்களா எப்படி நாட்டை கொடுத்துருக்கான் பாருங்க. அங்க இருக்கிற எகிப்தியர்களுக்கே அந்த மாதிரி நாடு இல்லை. கோசேன் நாடு செழிப்பான நாடு, நல்ல ஆறுகள் ஓடுகிற நாடு, பாலும் தேன் ஓடுகிற நாடை கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு என்ன கவலை? நீங்களும் ஆண்டவரே நீ உயிரோடு இருப்பதனாலே எனக்கு கவலை இல்லை. ஹல்லேலூயா. கவலை இல்லை, எனக்கு கண்ணீர் இல்லை, எனக்கு துன்பம் இல்லை, துக்கம் இல்லை. ஹல்லேலூயா. அழுகை இல்லை. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், நீ இனி அழுது கொண்டிராய், இனி அழுது கொண்டிருக்க மாட்டாய் என்று சொல்லு. உங்களுக்கு ஒரு திருப்தியை தருவார். ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்கள் குறை இருக்கிறதோ அதையெல்லாம் திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. ஆமா, இயேசு உயிரோடு இருக்கனாலே போதும் என்ற திருப்தி உங்களுக்கு இருக்குமானால் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம கடந்து செல்வோம். மத்திய 28:5-6 நம்ம வாசிக்கும் போது, தூதன் ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள், செல்வையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். பார்த்தீங்களா? அவர் சொன்னபடியே செய்திருக்கிறார், சொன்னபடியே செய்து விட்டார். சொன்னபடி செய்வார். இயேசு சொன்னமா செய்வாரு, சொன்னபடி செய்வார். உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்காரு அதெல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் நிறைய நம்ம சபையில் கொடுத்திருக்கிறோம். எதற்கு நீங்க வாசிக்கும் போதெல்லாம் நல்ல வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. செய்வேன் என்று சொன்னதெல்லாம் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் என்னென்ன உனக்கு செய்வேன்னு சொன்னாரோ அதெல்லாம் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பிடித்துக் கொண்டால் அது நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆமா, ஆகவே சொன்னதை செய்வார், சொன்னபடியே செய்கிறவர் நம்முடைய இயேசு. மாற்றி மாற்றி செய்கிறவர் அல்ல, மாற்றி மாற்றி சொல்லுகிறவர் அல்ல. சொன்னதையும் செய்வார், சொல்லாதையும் செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க கேட்க இந்த கேட்காதீங்க. ஆமா, சில ஜோமன் போது கடைசியா சொல்லுவாங்க, கேட்டதையும் கேட்காமல் விட்டுவிட்ட ஆனந்த நன்மைகளையும் நிறைவாய் தாங்க ஆண்டவரே. கேட்காம நிறைய விட்டுருக்கோம்.
அதான் ஆண்டவர் ஞாபகத்தில் தருவார். அல்லேலூயா. எல்லாம் தருவார். அல்லேலூயா. உங்களை கைவிடாம நடத்துவார், திருப்தியாய் நடத்துவார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், நீதம் எடுக்க வைப்பார், கொடுக்க வைப்பார், நீதம் எடுக்க வைப்பார், கொடுக்க வைப்பார், ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் அந்த சிறைகள் கலை நோக்கி சென்ற போதே அந்த தூதன் சொல்லுகிறார், அவர் சொன்னபடியே அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இடத்துல கல்லறை இன்றைக்கு திறந்துருக்கு, கல்லறை திறந்துருக்கு. சொன்னபடியே உயிர்த்தெழுந்து விட்டார். அல்லேலூயா. இந்த நிறைய கல்லறைகள் பார்த்தீங்கன்னா மாலைகள் போடப்பட்டிருக்கு. மாலைகள் செத்து போனவங்களுக்கு தானே மாலைகள் போடுவாங்க. அதனால நிறைய கல்லறைகள்ல மாலைகள் இருக்கும். செத்து போனது கிடையாது. நம்ம இயேசுநாதர் படம் வீட்டில் வச்சிருந்தாலும் மாலை போடக்கூடாது. அல்லேலூயா. உயிரோடு இருக்காங்கல்ல, அவருக்காக மாலை போடுறீங்க. அல்லேலூயா. இயேசுவின் கல்லறையில மாலை யாருமே போடுறது இல்லை. ஏன்னா இயேசு அங்க இல்லை. இயேசு இருக்காரா? இல்லை. அவரு செத்து போன சரீரமும் அவங்க இல்ல, அது காலியா கிடக்குது. அல்லேலூயா. ஆமா, காலியா இருக்கு. அந்த கல்லறையில போயிட்டோம். ஒரு சகோதரி ஒரு போதுகிற இடத்துக்கு அடிக்கடி போய், ஐயா குழந்தை இல்லை, 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டே இருக்கான். அப்படியே 8 வருஷம் ஆகிடுச்சு, குழந்தை இல்லை. அவர் ஜெபம் தான் செய்யறாரு, வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, அடுத்த வருஷம் அவங்க குழந்தை இருக்கும்ன்றாரு. ஆனா இல்லை. அப்படி அடிக்கடி போன் பண்ணிட்டே இருப்பான். ஒரு நாள் போன் பண்ணும்போது அவர் என்ன இருக்காரு, இஸ்ரவேல் தேசத்தை சுத்தி பார்க்க போயிட்டாரு. போய் இயேசுநாதர் கல்லறையில் அங்கே நின்றுட்டு இருக்காரு. கல்லறையில முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. கொஞ்சம் பேர் உள்ள போய் ஜெபம்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. இவர் அடுத்து போகணும். உள்ள அந்த படிப்படியா இருக்கும். அதுல கால் வைக்கிறாரு, அவங்க போன் வருது. ஹலோ, யாருமா? ஐயா நான் தான் ஐயா பேசுறேன், நான் தான் சுவிட்சலா பேசுறேன். ஏமா என்னம்மா? சரிப்பா, உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரார், போ அப்படின்ட்டு. என்ன சொல்லிட்டாரு? கொஞ்சம் கோபமும் வந்துச்சு. ஒரு நல்ல சுற்றி பார்த்து எல்லாம் சந்தோஷமா பார்க்குற தெரியும். எனக்கு ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. அது சில ஊழியர்களுக்கு கோபம் வந்துடும். என்ன வரும்? கோபப்பட்டு சரி போமா, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தருவார், போ. அது மாதிரி 8 குழந்தைகள் பிறந்துச்சு. ஒரு எல்லாம் சொல்லுங்க. ஊழியர்காரன் கோபத்தோட சொன்னாலும் சரி, சந்தோஷத்தோடு சொன்னாலும் சரி, அது நல்லதுன்னு நினைங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு எல்லாம் சொல்லுவான், ரெட்டிப்பான நன்மை. அல்லேலூயா. ஆண்டவர் தாவீதுக்கு வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. வாயினால சொன்னாரா, கரத்தினாலே சொன்னதை செய்வார் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு குழந்தை தருவேன் என்று சொல்லி 100 வயதான போதும் விடல. அல்லேலூயா. மறுபடியும் அவனை சந்திச்சு, உத்தமனாயிரே, பயப்படாத, கடல் மணல பாரு, தூசியம் பாரு, நட்சத்திரத்தை பாருடா சொல்லி அடிக்கடி அவனை உற்சாகப்படுத்தி 100 வயசுல ஒரு குழந்தை கொடுத்தார். அல்லேலூயா. சொன்னதை செய்தாரா? இயேசு குழந்தையா பிறந்திருக்கும் போது அந்த மனிதன் சிம்சோன் இடத்துல சொல்லுகிறார், ஆலயத்தில் இருக்கிற சிம்சோன் இடத்துல சொல்லுகிறார், நீ இயேசுவாகிய குழந்தையை பார்க்காமல் சாக மாட்டாய். என்ன செய்ய மாட்டா? சாவு கிடையாது. பார்த்துட்டு தான் சாவு ஏற்பட.
அப்போ அந்த 8ஆம் நாள்ல என்ன செய்யறாங்க, ஆலயத்தை கொண்டு போயிருக்காங்க. சின்ன குழந்தை 8ஆம் நாள் அதை கையில ஏந்தி ஆசீர்வதிச்சாராம். அல்லேலூயா. அப்புறம் அவர் மரித்து போனார். ஆண்டவர் சொன்னத மரணம் வந்தாலும் கூட நாம செய்துதான் எடுப்பார் உங்களை. அல்லேலூயா. மரணம் உங்களுக்கு வந்தாலும் சொன்னதை செய்து விட்டு தான் எடுப்பார். அல்லேலூயா. செய்யலையே என்கிற ஒரு குறை உங்களுக்கு வைக்க மாட்டார். அல்லேலூயா. சொன்னதை செய்கிற தெய்வம், நம்மை உயிர்த்தெழுந்த தெய்வம், இயேசுவாகிய தெய்வம். ஆமென். அவர் உலகத்தை படைத்தவர். வெள்ளியும் பொன்னும் அவருடையது, பூமியின் நிறைவு கர்த்தருடையது. சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். அல்லேலூயா. நிச்சயமாக செய்வார். அடுத்து நம்ம கடந்து செல்வோம். மூணாவதாக, இயேசு உயிரோடு இருப்பதனாலே நமக்கு முன்னே போகிறார். நமக்கு முன்னே போகிறார். அதை நாம் வாசிக்கிறோம். மத்திய 28:7 நாம் வாசிக்கும் போது அதில் ஆண்டு சொல்றார், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தொழுது எழுந்தார் என்று அவருடைய சீடர்களுக்கு சொல்லுங்க. தூதன் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு உங்களுக்கு முன்னே போகிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு முன்னே போகிறார், நமக்கு முன்னே போகிறார். ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக. மோசே ஆண்டவர் கூட போறத அவனால பார்க்க முடியல. மேகஸ்தம்பத்தில் போறாரு, அக்னி ஸ்தம்பத்தில் போறாரு. ஆனாலும் அவனை என்ன முடியல, விசுவாசிக்க முடியல. ஆண்டவரே நீங்க முன்ன வரணும்ப்பா, என் கூட வரணும்ப்பா அப்படின்னே கேட்டுட்டு இருக்கான். ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னே போகும் அப்படி சொன்னார். ஆண்டவருடைய சமூகம்னா அவர்தான் என்ன செய்யறார், போற. அல்லேலூயா. ஆமா, இயேசுதான் முன்னாலே போகிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவியாக்குவேன், கோணலானவைகளை எல்லாம் செவியாக்குவார், தடைகளை எல்லாம் அகற்றுவார், தடைகளை அகற்றுவார். தடைகளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கும். என்னென்ன காரியங்களுக்கு தடைகள் இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. தடை கற்களை அகற்றுவார். இயேசு உயிரோடு வெளியே வர முடியாதபடி ஒரு கல், பெரிய கல் அடைக்கப்பட்டிருந்தது. தூதன் வந்து கல்லை புரட்டினான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு தூதனை அனுப்பியாலும் உங்களுக்கு எதிராக இருக்கிற கற்களை புரட்டி போடுவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கும். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரா, ஒரு பப்ளிக் மீட்டிங் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் பெரிய கல்லை வச்சுட்டான், தூக்கி ஒரு மேலே எரிஞ்சுட்டான். இருந்தபோது அப்படியே வருது, அப்படியே பிடிச்சிட்டான். அப்படியே அந்த கல்லை அப்படியே லாபமா பிடிச்சிட்டார். அதனால அவர் மேல படலை, என்ன மண்டையெல்லாம் வந்திருக்கோம். பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு சொன்னாரு, இந்த கல் இது ஒரு எதிரி என் மேல் எரிந்த ஒரு கல், என் மேல் மட்டுமல்ல உங்கள் மேலேயும் இது எரியப்பட்டிருக்கிறது. இந்த கல்லினுடைய மகிமை உங்களுக்கு தெரியுமா? இந்த கல் வெளியேறப்பட்ட கல், இது இயேசுவாகிய கல். இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போய்வான். இது வல்லமையுள்ள கல். கோடி பணம் கொடுத்தாலும் அந்த கல் உங்களுக்கு கிடைக்காது. யாக்கோபு தலையின் கீழ் வைத்திருந்த கல், யோர்தானிலே கண்டெடுக்கப்பட்ட கல், இது மூளைக்கல், இது இயேசுவாகிய கல். உயிர்த்தெழுந்த இயேசுவின் கல், கல்லறையில புரட்டி போடப்பட்ட கல். இதெல்லாம் பிரசவ மாதிரியாக படித்து சொன்னேன். இதன் விலை என்ன தெரியுமா? 10,000 வெள்ளி என்று சொன்னார். 10,000 வெள்ளி. அந்த காலத்தில் வெள்ளி தான். 10,000 வெள்ளி. அந்த கல்லறிந்தவன் அங்கதான் இருந்தார் அந்த கூட்டத்தில். அவர் ஒரு பணக்காரன். அவன் கேட்டு எவ்வளோ செய்தியெல்லாம் கேட்டு, இவன் நம்ம போட்ட கல்லை இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுகிறாரு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கல்லுறாரு, இப்போ உயிரோடு எழுந்துட்டாரா இயேசுனாரு. அப்படியா, அப்போ அவரை நம்மளும் நம்புவோம் சொல்லி ஐயாரு கத்திக்கிட்டு ஓடி வந்து அங்கே விழுந்தான். அப்போ இல்லப்பா தூக்கி விட்டாங்களா, அந்த கல்லை எனக்கு கொடுங்க ஐயா, நான் 10,000 வெள்ளி கொடுக்குறேன், இயேசு உயிரோட எழுந்து விட்டார் என்று சொன்னேன். அது நம்புகிறேன் சொன்னேன். ஒரு நிலையை சொல்லுவான். ஆகவே அப்படி இயேசு உயிர் பிறந்தனாலே தடை கற்களை அகற்றி நமக்கு வாழ்வு தருவார். அல்லேலூயா.
வாழ்வு தரும். நாம் பயப்பட வேண்டியதில்லை. 4வதாக 28:10 நாம் வாசிக்கும் போது இயேசுவே சொல்றாரு. 5ஆம் வசனத்துல இயேசு தூதன் சொல்லுகிறான் பயப்படாதீர்கள். 10ஆம் வசனத்துல யார் சொல்றது? இயேசுவே வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள். பயம் பயம் எல்லா மக்களுக்கும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பயமில்லாத மனிதனே தாவீது கூட பயந்திருக்காரு. சங்கீதம் 34:4 வாசிக்கிறோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டார். ஹல்லேலூயா. நீங்களாக்கி விட்டார். அதனால ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்ன செய்ய ஒரு நன்மையும் குறையாது. உங்களுக்கு பயங்கள் நீங்கும். ஹல்லேலூயா. பயங்கள் நீங்கும். சீசர்கள் ரொம்ப பயந்தாங்க. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் பயப்படுறாங்க. உயிரோடு இருக்கும்போது தான் பயந்தான். அப்புறம் சிலுவையில் அறையப்பட்டவரோட பயந்தான். உயிரோடு எழுந்த பிறகு எழுதுறாங்க. பயம் அவங்களை விட்டு விலகல. இயேசுநாதர் என்ன செய்தாரு? கூட்டின வீட்டுக்குள்ள போய் பயம் திகழ் எல்லாம் அகற்றி சமாதானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. சமாதான பிரபு நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? சமாதானத்தை உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் எனக்கு சமாதானம் இல்லைப்பா, நிம்மதி இல்லைப்பா, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்கப்பா, ஒரு நிம்மதியை தாங்கப்பா, சமாதானத்தை தாங்கப்பா. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு எத்தனை செய்யணும் தப்பனே. தாவீது ஜெபித்த ஒரு ஜெபம், அதை நீங்களும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தாவீதுக்கு உதவி செய்தவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. செய்வார், நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு இருப்பதனாலே நம்ம பயப்பட வேண்டியதில்லை. எந்த காரியத்துக்கும் பயப்பட வேண்டாம். நம்ம அநேக காரியங்களை குறித்து பயப்படுகிறோம். வரும் காலங்களை குறித்து பயப்படுகிறோம். பிள்ளைகளை குறித்து பயப்படுகிறோம். பீஸ் கட்ட பணமில்லையே என்று பயப்படுகிறோம். என் கணவர் இப்படி இருக்கிறாரே, என் வாழ்க்கை எப்படினாகுமோ என்று பயப்படுகிறோம். ஒரு வேலை இல்லையே, ஒரு வருமானம் இல்லையே என்று பயப்படுகிறோம். சிறுவன் ஜனங்களையும் நடத்தின தெய்வம் அதை நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பெட்டியை தூக்கிட்டே போனாங்க. தேவனுடைய பெட்டியை தூக்கிட்டே போனதுனால வெற்றி கிடைத்தது. அது மாதிரி உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் சுமந்து செல்லுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? மன்னா. மன்னா இயேசுவை காட்டுது. ஹல்லேலூயா. இயேசு தான் மன்னா. அப்புறம் 10 கற்பனை இருந்தது. 10 கற்பனை இயேசுவை காட்டுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தைகள், வார்த்தை தான் இயேசு. அப்புறம் ஆரோனுடைய துளிர்த்த கோல், அந்த செத்துப்போன கோல் தொழில் விட்டுச்சு. அதுபோல இயேசு என்ன செய்யறார்? உயிர்த்தெழுந்ததை காட்டுகிறது. ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு அந்த பெட்டிக்குள்ள இருந்ததுனால அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் உயிர்த்தெழுந்த இயேசு இருந்தால் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. அதிசயங்கள் நடக்கும். பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே பயப்படாதீர்கள். நம்ம நிறைய காரியம் பயப்படுகிறோம். தொழிலில் நஷ்டம் வந்துருச்சுன்னா பயப்படுகிறோம். பணத்தை நாம் இழந்துவிட்டால் பயப்படுகிறோம். வேலையில் இருந்து நம்மை நிறுத்திவிட்டால் பயப்படுகிறோம். கர்நாடகில் ஒரு 2 சகோதரிகள் வந்து சொன்னாங்க, மலையில் இருந்து வேலையில் இந்த விற்கிறதுங்களெல்லாம் மாலை போடணும் செய்யணும் சொன்னாங்க. நம்ம சொல்றாங்க அப்படின்னு பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் தைரியமா சொல்லுங்க, வேலையை விட்டு நிறுத்தினாலும் பரவாயில்லை, தைரியமா சொல்லுங்க, நாங்க அதை செய்ய மாட்டோம், நாங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்படியே பயப்படக்கூடாது. பரீட்சையில் தோல்வியாகி விடுவேனோ என்று ஒரு பயம். ஹல்லேலூயா. பிள்ளைக்கு பரீட்சையில தோல்வி வரும் ஒரு பயம். உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் பயத்தை நீக்குவார். ஹல்லேலூயா. அதிலே நாம் வாசிக்கிறோம் 28ஆம் அதிகாரத்துல ஒரு என்ன சொல்லுகிறார் அவசியங்கள் 9ஆம் வசனம். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழுக என்றார். பார்த்தீங்களா என்ன சொல்றாங்க? வாழுக என்றார். வாழுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க எப்படி சொல்றாங்க. நம்மளாம் அப்படி சொல்ல மாட்டோம். என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு தான் கேட்போம்.
அவர் என்ன சொல்றாரு? வாழ்க, நீ வாழ்ந்திருப்பா, நீ வாழ்ந்திருக்கணும் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. வாழ்ந்திருக்கணும் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த வாழா வெட்டிகள் எல்லாம் நம்மை வாழ்த்தும் போது அது நடக்காத ஒரு காரியம். உலகத்தார் வாழ்த்துனா நமக்கு எதுவுமே நடக்காது. இயேசு வாழ்த்துனா அல்லேலூயா. வாழ்க என்ற ஒரு வாழ்த்து நடந்தா நம்ம வாழ்ந்திருப்போம். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்போம். அல்லேலூயா. வற்றாத நீரோட்டா இருப்போம். வளமற்ற தோட்டமாய் இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை வாழ வைக்கிற தெய்வம். ஆமா, நம்மை கீழே விடுகிறவர் அல்ல. சிம்சோன் பாவங்களை செய்து கடைசியில கண் தெரியாமல் மாவரைத்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தரை நினைத்தார். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நினைத்தார். அல்லேலூயா. இயேசுவே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டான். ஆண்டவர் அவனை போடா என்று சொல்லி அப்படி தூக்கி எறியல, அவனை மீண்டும் தூக்கி எடுத்து நிறுத்தினார். அல்லேலூயா. நிறுத்தினார். அவனுடைய முடிகள் வளர தொடங்கிற்று. அவன் ஒரு வளர்ச்சி அடைந்தவனாக மாறினான். அல்லேலூயா. இயேசுவுக்குள் நீங்கள் வளர வேண்டும். உங்களுடைய நடத்தைகள் வளர வேண்டும். உங்களுடைய கிரியைகள் வளர வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். அல்லேலூயா. ஆகவே வாழ்ந்திருக்கும்படி நம்மை ஆசீர்வதிக்கிறவர் இயேசு. நாம் பயப்பட வேண்டாம். கடைசியா முடித்துக் கொண்டோம். இயேசு உயிரோடு இருப்பதால் அவர் நம்மோடு இருக்கிறார். மத்திய 28:20 வாசிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு வரையிலும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இயேசு ஆசீர்வதித்தார். நம்ம செத்து போறவங்க, மரித்து போறவங்கன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. ஆனா மரிக்காத இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறார். இயேசு மரணத்துக்கு பிறகு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இவங்க உயிரோடு இருந்தா ஆசீர்வதிப்பாங்க உலகத்தாரெல்லாம். இயேசு மரித்த பிறகு ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, உடனே சொல்லுங்க, மரித்த பிறகு ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆகவே நம்மை இந்த உலகத்திலும் ஆசீர்வதிப்பார், மரணத்துக்கு பிறகும் ஆசீர்வதித்து நித்திய ராஜ்யத்திலே மகிழ்ச்சியா வாழ வைப்பார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளும் நம்மோடு இருப்பார். யோசிப்போடு சிறைச்சாலையில் இருந்தாரா? எங்க இருந்தாரா? அந்த நாற்றம் எடுத்த சிறைச்சாலையிலே, சுத்தமில்லாத சிறைச்சாலையிலே, அசிங்கமான சிறைச்சாலையிலே அவரோடு கூட இருந்தார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்ம கூட இருப்பார். எல்லாவற்றிலும் மனிதர்கள் நம்ம கூட இருக்க முடியாது. இப்போது நம் தனிமையில் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை எப்போதும் இருக்கும். அல்லேலூயா. வீட்டில் யாருமே இல்லையே என்கிறது அல்ல. இயேசு இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வம் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆவியாக இருக்கிறார். அதனாலே உங்களோடு இருக்கிறார். மாம்சமா இருந்தால் இருக்க முடியாது. மாம்சமா ஒரு ஆள் கூட தான் இருக்க முடியும். இயேசு ஆவியாக இருப்பதனாலே அவர் உயிர்த்தெழுந்து ஆவியாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே நான் போவேனாவில் அவர் வருவார். அவர் வந்து உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. என்று இயேசு சொன்னார். ஆகவே இயேசு இன்னும் நம்மோடு கூட உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் உலகத்தின் முடிவு வரையிலும் நம்மோடு இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. உலகத்தின் முடிவு வரையிலும் இருப்பார். உலகத்தின் முடிவு வந்தாலும் உன்னதத்திலே நம்மை கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. சேர்ப்பார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் அழைக்கிறோம். நம்ம முதலமைச்சராக இருந்த சி.என். அண்ணாதுரை அவர்கள் மரித்த போது 30 ஆண்டுகளிலே சந்தன மரங்களை கொண்டு வந்து அவரை எரிப்பதற்கு கொண்டு வந்தார்கள். அவருடைய உயிரை எடுத்து பார்த்தார்கள். என்ன சொல்லி அவர் மரித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, உயிர் தருதலிலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, என்னை எரிக்க வேண்டாம், அடக்கம் பண்ணுங்கள் என்று சொல்லுங்க. அவருக்கு கூட நம்பிக்கை இருந்தது பாருங்க. இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை நினைவு இல்லை. நீங்க அந்த அண்ணாதுரையை போய் நம்புங்க. அல்லேலூயா. அந்த மதிப்பு மிக்க அண்ணாதுரை அவர்கள் சொன்னது போல உயிர்த்தெழுதலில் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். அல்லேலூயா.
ஆமா, இன்று மரித்தால் நித்தியத்தை இங்கே செலவிடுவாய். அதுவரை மரித்தால் உம்மோடு. ஒரு பாட்டு கூட இருக்கல, வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம், செய்திக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உயிர் எழுந்ததினாலே எங்களுக்கு திருப்தி, போதுமன்ற திருப்தியை தருகிறேன். ஆண்டவரே, நீர் உயிரோடு எழுந்ததினாலே நீர் சொன்னதெல்லாம் எங்களுக்கு செய்கிறேன். நீர் உயிரோடு எழுந்ததினாலே எங்களுக்கு முன்னே செல்கிறேன், தடைகளை அகற்றுகிறேன். நீர் உயிரோடு எழுந்ததினாலே நாங்கள் பயப்படாமல் வாழ கிருபை செய்கிறேன். எங்களை வாழ்க என்று வாழ்த்துகிறேன். ஆமா, ஐந்தாவதாக இயேசு உயிரோடு இருப்பதனாலே எங்களோடு கூட நீர் இருக்கிறேன். இரவும் பகலும் இருக்கிறேன், தூங்காமல் உறங்காமல் எங்களோடு கூட தங்கி இருக்கிறேன் என்ற ஒரு நிச்சயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த உயிர்த்ததனாலே நன்றியோடு துதிக்கிறோம். மீதியான வெள்ளை கொடுக்கிறோம். ஜீவன் பலம் தந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதா.